ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பிசினஸ் ஐடியாவை பத்தி தான் சொல்லியிருக்கேன். அதுவும் ஹாஸ்டல்ல இருந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். போலாமா வீடியோக்குள்ள? ஃபர்ஸ்ட் ஒரு 5 பிசினஸ் ஐடியா வந்துட்டு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். அது என்னென்ன ஐடியான்னு ஒவ்வொரு ஐடியாவா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்க ஸ்கில்ல வச்சு நீங்க வந்துட்டு நிறைய பிசினஸ் பண்ணலாம். அதுல நான் சொல்ல போறது எல்லாமே இந்த ஸ்கில்ல வச்சுதான் இந்த பிசினஸ் ஐடியா முழுக்குமே. இதை வந்துட்டு நீங்க வந்துட்டு ஆஃப்லைன்ல சொல்லித்தர முடியாது. அதாவது நீங்க ஹாஸ்டல்ல இருந்துட்டு ஸ்டே பண்ணிட்டு எப்படி நீங்க வெளியே போயிட்டு சொல்லித்தர முடியாது. அதனால நீங்க வந்துட்டு ஆன்லைன் மூலமா தான் இந்த 5 ஐடியாவுமே நீங்க பண்ற மாதிரி வரும். அது எப்படின்னு சொல்றேன், வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஐடியா, ஆன்லைன்ல டியூஷன் எடுக்கிறது. டியூஷன் வந்துட்டு ஆன்லைன்ல நீங்க வந்துட்டு டியூஷனை வந்துட்டு 5th இருந்து அதாவது 8th வரையும் நீங்க நடத்தலாம். அப்படி இல்லாட்டி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே நீங்க 8th வரையும் நடத்தலாம். 10th போது 10th வந்துட்டு நீங்க ஸ்கில் வந்துட்டு நிறைய தரணும். அதனால நீங்க ஆஃப்லைன் பண்றது ரொம்ப நல்லா இருக்கும். ஆன்லைன்ல பண்றதும் நல்லா தான் இருக்கும். ஆனா அந்த எஃபெக்ட் வராது. ஆனா 8th வரையும் பண்ணும்போது வந்துட்டு நீங்க வந்துட்டு ஈஸியாவே நீங்க கிளாஸ் மூவ் பண்ணலாம். அதாவது நீங்க புரிய வைக்க முடியும் அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு. ஆனா 9th 10th 11th 12th இதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்க வீடியோ மூலமா நீங்க சொல்றது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சில இது புரியாது. அதனால நான் சொல்றேன், 8th வரையும் நீங்க வந்துட்டு நீட்டா இந்த ஆன்லைன் மூலமா நீங்க நடத்தலாம். டெய்லரிங் கிளாஸ் ஜூம் மீட்டிங் மூலமா நடத்தலாம். அப்படி இல்லாட்டி வாட்ஸ்அப் மூலமா நீங்க நடத்தலாம். நிறைய ஆப்ஸ் இருக்குது. அந்த பயன்படுத்தி நீங்க எப்படி அந்த வீடியோ வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அப்லோட் பண்றது மூலமா அவங்க வந்துட்டு பார்த்து உங்களுக்கான பேமெண்ட்டை தருவாங்க. அடுத்து எம்ப்ராய்டிங் வந்துட்டு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஈஸியா நீங்க வந்துட்டு ஒரு 10 பேருக்கு சொல்லி தரலாம். 10 பேர் 15 பேருக்கு நீங்க அப்படியே ஒரு மீட்டிங் மூலமாவே அதுவும் அவங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இந்த ஃப்ரீ டைம்ல நிறைய ஒரு 3-4 வீடியோ சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தோணுச்சுன்னா எழுதலாம் தோணுச்சுன்னா நீங்க வந்துட்டு நீங்க அந்த புக்குக்காக நீங்க செலவு பண்ணீங்கன்னா அது ஒரு லைஃப் டைம் இன்கமா இருக்கும். வந்துட்டு நீங்க அட்டென்ட் பண்ணி பேசுறது அது ஒரு ஜாபா பண்ணலாம். அதாவது பார்ட் டைம் ஜாபா பண்ணலாம். நீங்க வந்துட்டு காலேஜ்லயே இருந்துட்டு அந்த ஃப்ரீ டைம் ஸ்டடி ஹவர்ஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீயா தான் இருப்பீங்க. அந்த ஃப்ரீ டைம்ல வந்துட்டு நீங்க ஒரு 2 hours மட்டும் இது மாதிரி நீங்க வந்துட்டு கம்பெனிக்கான கால்ஸை நீங்க அட்டன் பண்றது மூலமா நீங்க வந்துட்டு ஜாப் அமௌண்ட் வந்துட்டு எர்ன் பண்ணலாம். அதாவது ஒரு கம்பெனில போயிட்டு கேட்டு நீங்க ஃபர்ஸ்ட் போய் பேசுறீங்க. பேசினோடனே இந்த கால்ஸ் அட்டன் பண்றத வந்துட்டு நான் ஒரு 2 hours பண்றேன் டெய்லியும் அப்படின்னு நீங்க சொல்லி பேசி வந்துட்டு நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நீங்க கால்ஸா அட்டன் பண்ணலாம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுப்பீங்க. அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு வந்துட்டு நீங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் நீட்டா உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்க சொல்லித்தரலாம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் அது மூலமா உங்களுக்கு வந்துட்டு ஒரு கெயின் இருந்துட்டே இருக்கும். எப்பயுமே உங்களுக்கு இந்த 5 ஸ்கில்ல ஏதோ ஒரு ஸ்கில் இருந்தா கூட நீங்க வந்துட்டு இந்த பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம் நீட்டா. இதுக்கு முதலீடு எதுவுமே இல்லை. இன்டர்நெட் மட்டும் தான் தேவை. அது வந்துட்டு நீங்க காலேஜ் இன்டர்நெட்டே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வைஃபை காலேஜ்லயே இருக்கும். அதை கூட நீங்க யூஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணி உங்க மணியை வந்துட்டு ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.